ஓசியா 11:7 வேகமா வாசிங்க. ஆமென். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமான ஒரு இடத்தில் வரவழைத்தாலும் ஆமென் ஒருவனும் எழும்புகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப வார்த்தை கவனிங்க, என்ன நடக்குது அங்க அப்படின்னா, பொய்யை பற்றி கொண்டார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, மாயைக்கு பின் சென்று சத்தியத்தை கை கொள்ளாதே போனார்கள். இன்னைக்கு அந்த ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. மாயை, இல்யூஷன். இல்யூஷன் என்ன அர்த்தம்? இருக்கிறது போல இருக்கும், ஆனா என்ன செய்யாது, இருக்காது. இருக்கிறது போல இருக்கும், ஆனா அது என்ன கிடையாது, உண்மை கிடையாது. கற்பனை கதாபாத்திரங்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அதுக்கு பின்பாதான் போயிட்டு இருக்கிறாங்க. சொல்றேன், இன்னைக்கு அநேக ஜனங்கள், இந்தியா தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் அதுக்கு கற்பனை. எல்லாமே என்னது, எதுவுமே சத்தியம் கிடையாது. நம் தேவன் வந்தார், அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், அவர் கல்லறை வெறுமையா இருக்கிறது என்கிறதான எல்லா அறிகுறியும் நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஆமீன். ஐ விட்னஸ் இருக்குது, நம்ம சாட்சிகள் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய தேசத்தில் பல கோடி ஜனங்கள் இன்னும் கற்பனை கதாபாத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் ஆமீன் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது கவனிங்க. மாயைக்கு பின் சென்று சத்தியத்தை என்ன செய்தாங்களா, கை கொள்ளாதே போகிறார்கள். எதுக்கு பின் சென்று? மாயைக்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் ஒன்று புரிந்து கொள்வோம், நம்ம மாயையை நம்பாதபடி சத்தியத்தை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சத்தியம் எது? இயேசு. இன்று இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்?